தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவக்குமார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில பிரதிநிதிகள், அனைத்து பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்குமான பதிவு தான் இது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பொது மாறுதல் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடப்பது மரபு. அதன் பிரகாரம் இன்றைய தேதியில், அதாவது 17/6/2026 இன்று ஒரு சர்க்குலர் அங்கேருந்து வந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி ஐயா அவர்களிடமிருந்து ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க, செயல்முறைகள் அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி பணி நிரவல் கலந்தாய்வு நடத்தப்படுவது என்பது தொடர்பாக அந்த சர்க்குலர் இருக்குது. அந்த பணி நிரவல் கலந்தாய்வில் ஒரு தவறாக ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தவறை திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தவறு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது புதுசாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நீங்கள் இதை சீர்தூக்கி பார்க்கணும். இது கடந்த 10 வருஷமாக அந்த தவறை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க திருத்துறதுக்கு ரெடியாக இல்லை, அதை தவறை உணர்றதுக்கு ரெடியாக இல்லை. அந்த தவறை சுட்டி காமிக்கிறது வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அது காரணங்கள் நீ பின்னாடி வர எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் இதை பார்க்கணும். இதை ஏன் இந்த பிரச்சனை அப்படி உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணி நிரவல் கலந்தாய்வு அதில் யார் கலந்துக்கிறாங்க, என்ன நடக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன நடக்குது, அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, செயல்முறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். பணியாளர் தொகுதி இணை இயக்குனர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு உபரி ஆசிரியர்களாக, அதாவது மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் உபரி ஆசிரியராக கண்டறியப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு எப்படி நீங்கள் பணி நிரவல் கலந்தாய்வை நடத்தணுங்கிற அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிவுறுத்தலில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொது மாறுதல் பட்டதாரி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு முன்னாடி இந்த பணி நிரவல் கலந்தாய்வு நடத்துவது. அந்த பணி நிரவல் கலந்தாய்வில் இந்த வருஷம், உதாரணத்துக்கு இந்த வருஷம் யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்களோ, இந்த மே மாதம் வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அந்த இடம் காலி பணியிடம் ஆயிரும். அந்த பள்ளியில் அந்த காலி பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர், அதாவது மாணவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆசிரியர் இடங்கள், புதிதாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா புதுசாக போஸ்டிங் போட முடியும். புதுசாக ஒரு பணியிடம் எடுக்கப்பட்டு டிஆர்பியால், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் செலக்ட் பண்ணி அவங்களத்தை அந்த பிளேஸுக்கு போடணும். அல்லது இந்த பணி நிரவல் கலந்தாய்வில் உபரி ஆசிரியர்களை கொண்டு போய் அங்கே போய் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, உபரி ஆசிரியர்கள் அந்த போஸ்ட்டோடு தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இப்போ பணிபுரிந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உபரி ஆசிரியராக கண்டறியப்படுறாங்க அப்படின்னா, அந்த கணித ஆசிரியர், உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், கணித ஆசிரியர் உபரி ஆசிரியராக இருக்கார். அவர் போய் அந்த போஸ்ட்டோடு அவர் கிளம்பி, இப்போ 4 மேஸ் இருக்கிறாங்கன்னா, ஒரு மேஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா, அதாவது உபரி ஆசிரியர்னால் அந்த ஒரு மேஸு அப்படியே போஸ்ட்டோடு போய் அந்த புதிய போஸ்ட்டில் புதிய பணியிடத்தில் அந்த பணியிடத்தில் ஃபில்லப் பண்ணுவாங்க. இவங்க எங்கே போய் சேரக்கூடாது அப்படின்னா, காலி பணியிடத்தில் சேரக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் அந்த 10 வருஷமாக கடைபிடிக்கலை. பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் கண்டுகொள்கிறதே இல்லை. இந்த இதை ஏன் காண்கலை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க புதுசாக அந்த பணியிடத்தில் எந்த கட்டில் சம்பளம் வாங்கினாங்களோ அதோடு எடுத்துகிட்டு போய் அந்த புதுசாக உருவாக்கப்பட்ட பணியிடத்தில் போய் ஜாயின் பண்ணணும். அதுதான் மெத்தட். உபரி ஆசிரியர் அவங்க காலி பணியிடத்தையும் சேர்த்து காமிச்சு அந்த காலி பணியிடத்தில் அவங்க போய் சேரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கு சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பணியிடத்தை சரண்டர் பண்ணி செஞ்சு அவங்க புதுசாக போஸ்ட்டுக்கு இது பண்ணி நிறைய அதில்
ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்க முடியும். இதே இந்த கடந்த 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கடுமையான பாதிப்பு. ஏன்னா இதுக்கு பிறகு இந்த பணி நிரவல் கலந்தாய்வுக்கு பிறகு தான் பட்டதாரி ஆசிரியருக்கான பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்துகிறாங்க. அப்படி பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்தும்போது ஒரு இடம் கூட காலி பணியிடம் இருப்பதில்லை. நல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு 10 இடம் ரிட்டைர்மெண்ட் போஸ்ட்டு இருக்குது அப்படின்னா 10 இடம் ஒரு 5 போஸ்ட்டு புதுசாக கிரியேட் பண்ண போஸ்ட்டு 5 போஸ்ட்டு இருக்குது. புதிதாக உருவாக்கப்பட்ட போஸ்ட்டு 5 போஸ்ட்டு இருக்குது அப்படின்னா 15 போஸ்ட்டு. இந்த 15 போஸ்ட்டையும் பணி நிரவல் கலந்தாய்வில் காமிச்சிடுறாங்க. காட்ட சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த இதில் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத அதை உணர்ந்து அதை மாற்றியே ஆகணும். அதை அவங்க இதை எல்லா சங்கங்களும் போய் இதை பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் நடத்துறதுக்கு ஆசிரியர் சங்கங்கள் நடத்துறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இதை செஞ்சாங்கன்னு அவங்க போய் இது கோரிக்கையாக வைக்கணும். உடனே இம்மீடியட்டாக லேட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக காமிச்சிடுறாங்க. அந்த இடத்த ஃபுல்லாக ஃபுல்லப் பண்ணிடுறாங்க. அந்த 10 இடம் ப்ளஸ் 5 இடம் 15 இடம் ஒரு 30 பேர் உபரி ஆசிரியர்கள் அந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டால் அதில் இருக்க ஜூனியர் மோஸ்ட் 15 பேர் இந்த 15 இடத்தையும் ஃபுல்லப் பண்ணிடுறாங்க. ஆக அந்த மாவட்டத்தில் உதாரணத்துக்கு கணித பாடம்னு வச்சுருப்போம். கணித பாடத்தில் காலி பணியிடமே இல்லை. உதாரணமாக தேனி மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பொது ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியருக்கான பொதுமாறுதல் கலந்தாய்வில் தேனி மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க? பொதுமாறுதல் கலந்தாய்வு விண்ணப்ப படிவம் ஃபுல்லப் பண்ணி செஞ்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் செஞ்சு அவங்க பதிவிடுறாங்க. ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன? அங்கே ஒவ்வொரு அந்த மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலகம் அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுறாங்க. இது காலி பணியிடம் இல்லை, கணித பாடத்தில் காலி பணியிடம் இல்லை. இதே போல் ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு சில பாடங்களில் ஒரு இடம் 2 இடம். இது எவ்வளோ பெரிய தவறு! அப்போ இந்த பணி நிரவல் கலந்தாய்வு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பணி நிரவல் கலந்தாய்வு நடத்துங்க. ஆனால் பணி நிரவல் கலந்தாய்வை அந்த காலி பணியிடம் காமிக்கும்போது குறிப்பிட்ட அந்த காலி பணியிடம் அந்த ரிட்டைர்மெண்ட் பிளேஸை காமிக்கக்கூடாது. அது பொதுமாறுதல் கலந்தாய்வில் தான் காட்டப்பட வேண்டும். இந்த காலி பணியிடம் அவங்களுக்கு காட்டக்கூடிய அந்த பணி நிரவல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு காட்டக்கூடிய பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். இப்போ 5 இடம் காமிக்கிறாங்கன்னா அந்த 5 இடத்த மட்டும் காமிக்கணும். அந்த 30 பேரில் லாஸ்ட்டு ஜூனியர் மோஸ்ட் 5 பேரை மட்டும் எடுத்து அந்த 5 பேரை எடுக்க சொல்லணும். இது இப்படி இருந்துச்சுன்னா யாருக்கும் பாதிப்புகள் இருக்காது. இதில் இன்னொரு பெரிய கிரீவன்ஸ் என்னன்னா, அதாவது ஒரு கோரிக்கை என்னன்னா, அந்த 30 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 5 பேரை மட்டும் கூப்பிடாம அந்த 30 பேர்லையும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் எடுக்கட்டும். அந்த சீனியர் மோஸ்ட் நம்ம ஜூனியர் மோஸ்ட் 5 பேருக்கு தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஜூனியர் மோஸ்ட் 5 பேர் தான் அதை எடுக்க போகிறாங்க. அதுக்கு பதிலாக மேலே இருக்கக்கூடிய சீனியரும் போகணும்னா போகட்டும். அவங்க சீனியர் மோஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கட்டும். அவங்க கிடச்சி போனால் போகட்டும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். வேண்டாம்ங்கிறவங்க அதே பள்ளியில் தொடர்வதற்கும் இந்த அரசானது இதற்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி உபரி ஆசிரியர்கள் அனைவரும் கலந்துக்கிறணும். சீனியாரிட்டி மேலேருந்து எடுக்கப்பட வேண்டும். ஜூனியர் மோஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மாற்ற வேண்டும். கடந்த ஆண்டு அந்த மாற்றம் இருந்தது. இந்த ஆண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். 2 கோரிக்கைகள். ஒன்று, உபரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் மட்டுமே காண்பிக்கப்பட வேண்டும். மற்றொன்று, உபரி ஆசிரியர்கள் அனைவரும் அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். சீனியர்லேருந்து ஆரம்பித்து ஜூனியருக்கு தான் போகணும். சீனியரில் விருப்பப்பட்டால் அவங்க எடுக்கட்டும், விருப்பப்படலைன்னா அவங்க அதே பள்ளியில் தொடர வேண்டும். அப்படி அந்த 5 பணியிடங்கள் 5 பணியிடங்கள் காலி பணியிடங்கள் அது புதிதாக உருவாக்கப்பட்ட பணியிடம் என்றால் அந்த மாதிரி அவங்கள அந்த 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேரை உள்ளே அனுப்பணும். சப்போஸ் மேலேருந்து இருக்கிறவங்க எடுக்கலை அப்படின்னா கடைசி 5 பேரை ஜூனியர் மோஸ்ட் 5 பேரை
கட்டாயமாக அந்த 5 பேரில் எடுக்கிறதுக்கு கட்டாயமாக எடுத்துக்கொள்ள உத்தரவிட வேண்டும். இந்த மாற்றங்களை, இந்த 2 மாற்றங்களையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். இதற்கு ஒவ்வொரு பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில பிரதிநிதிகள் உடனடியாக செயல்பட்டு இதை இன்சஸ்ட் பண்ணி இதை நடத்தணும். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த பணியாளர் கலந்தாய்வுகள் இப்படித்தான் நடத்தணும்னு இருக்கணும். இவங்களுக்கு இந்த காலி பணியிடம் காட்டப்படக்கூடாது. அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகிற பிளேஸை காமிக்கவே கூடாது. அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிற பிளேஸை பட்டதாரி பொதுமாணவர் கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய பட்டதாரி பெருமக்களுக்கு காமிச்சா, ஒரு உதாரணத்துக்கு 5 பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, அந்த 5 பேரை காமிச்சா அதன் மூலமாக அந்த 5 இடங்கள் மூலமாக 50 பட்டதாரி ஆசிரியர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இடம் கூட காமிக்கிறது இல்லை. எப்படி மாறுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை மாற்றம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது உடனடியாக ஸ்டெப் எடுக்கணும். அதை 5 இடம் கிடச்சா 50 பேர் மாறுவாங்க. 50 பேரோட வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். கடந்த 10 வருஷமாக சும்மா போய் திரும்பி இருக்கிறாங்க பட்டதாரி பெருமக்கள். பொதுமாணவர் கலந்தவே நடக்கலை. இதில் கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய 1-2 இடத்தையும் அங்கேருந்து நிர்வாக மாறுதல்ங்கிற பேரில் பல லட்சங்களை வாங்கிட்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல், நிர்வாக மாறுதல்ங்கிறன்னு போஸ்டிங் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய 1-2 போஸ்ட்டையுமே கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்படித்தான் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 10 வருஷமாக பொதுமாணவர் கலந்தாய்வே நடக்கலை. இது ஃபுல்லாக ரெக்கார்டிக்கல். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டு. நீங்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் எடுத்து பாருங்கள், ரெக்கார்டு தெரியும். பெரிய அப்பட்டமான உண்மை. இந்த உண்மை உணராமல் இந்த கலந்தாய்வே நடத்தக்கூடாது. இந்த கலந்தாய்வு நடத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கரெக்டாக பொதுமாணவர் கலந்தாய்வு நடத்தணும்னா இந்த மாதிரி செஞ்சு நடத்தினாதான் பிரயோஜனம். அட்லீஸ்ட் ஒரு 5 இடம், அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிற பிளேஸ் 5 பிளேஸ் இருந்தால் 50லேருந்து 60 பேர் 70 பேர் வரைக்கும் அதிலேயே ட்ரான்ஸ்ஃபர். ஏ இருக்கிற பிக்கு போவாங்க, பி இருக்கிற சி போவாங்க. இப்படியே மாற்றி அவங்க எடுத்த இடம் மறுபடியும் வேக்கண்ட் ஆகும். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் எடுப்பாங்க. இப்படி 50 பேர்லேருந்து 60 பேர் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபரில் போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆகையால் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அவர்கள் இந்த விஷயத்தில் உடனே இம்மிடியட்டாக இந்த பதிவை பார்த்துவிட்டு இதனை உடனடியாக மாற்றம் செய்து, இந்த செயல்முறைகளில் மாற்றம் செய்து பணிமாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.